عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. صدق الله مولانا العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே அல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றான். நாம் செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மாதமும் இறைநேசர்கள் சம்பந்தமான வரலாறுகள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை ஒவ்வொரு மாதமும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா இந்த மஹல்லாவில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். காரணம் என்னவென்று சொன்னால், இன்று வலிமார்களுடைய பேச்சுக்கள், அவருடைய வரலாறுகள் எல்லாம் பேசப்படாததின் காரணமாக என்ன ஏற்பட்டது என்று சொன்னால், வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது. சமீபத்தில் ஒரு 4 நாளுக்கு முன்னால் நவம்பர் 3 அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தியாவுடைய மிகப்பெரிய மன்னராக அவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். ஆட்சி செய்த மன்னர்களிலே மிகப்பெரிய சூஃபியாகவும் வலியாகவும் இருந்திருக்கிறார்கள். குர்ஆனை மனனம் செய்தவர்கள், குர்ஆனை தொழ வைத்தவர்கள், தன் சொந்த கையால் உழைப்பாலே சம்பாதித்தவர்கள். எப்படி நபிமார்கள் கான யாமலு பியதிஹி வயக்ஸிபு பியதிஹி, சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் கையால் சம்பாதித்து சாப்பிட்டார்கள் என்று வருகிறதோ, அதே போன்று தான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மன்னர்களிலே சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய பிறந்த தினம் நவம்பர் 3 அது சென்றது. ஆனால் அந்த அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹுடைய நல்ல பண்புகள் எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. காரணம் என்ன தெரியுமா? முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் சொல்லப்படாததின் காரணமாகத்தான். அதனால்தான் சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அல் ஹிகாயாத்து ஜுந்தும் மின் ஜுந்தில்லாஹி அஸ்ஸ வஜல். முன்னோர்களுடைய வரலாறுகள் அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கிறது, அது நல்ல விஷயங்களாக இருக்கிறது. யுகவ்வி பிஹா ஈமானுல் முரீதீன், அதை நீங்கள் மற்றவருக்கு சொல்லுங்கள், அதை கொண்டு முரீதுகளுடைய ஈமான் உறுதியாகும் என்று சொல்லுகின்றார். நல்லோருடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் சொன்னால் அதை கொண்டு முரீதுகளுடைய ஈமான், முஸ்லிம்களுடைய ஈமான் பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட வரலாறை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருங்கள். சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள். அடுத்தவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார்கள், இக்ராஉ அத்-தாரீக், வரலாற்று சம்பந்தமான விஷயங்களை, முன்னோர்கள் அவுலியாக்களுடைய வரலாறை நீங்கள் படியுங்கள். ஏன்? இது ஃபீஹில் இபர், அதில் தான் படிப்பினைகள் இருக்கிறது. அந்த வரலாறை தெரியவில்லை என்றால் என்ன ஏற்படும் தெரியுமா? லல்ல கௌமுன், ஒரு சமூகம் வழிகட்டு போய்விடும். அந்த போன்ற வரலாறுகளை நீங்கள் பேசவில்லை என்றால் என்று சொல்லிவிட்டு லைஸ யத்ரூன், அவர்கள் ஏன் வழிகட்டு போனார்கள்? அவர்களுக்கு முன்னோர்களுடைய வரலாறு தெரியவில்லை என்று சொல்லுகின்றார்கள். பார்த்தீங்களா? இன்றைய மாதத்தில் எத்தனை இறைநேசர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. அவர்களுடைய வரலாறு தெரிந்தால்தான், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அப்படி அவர்களுடைய புனித தன்மை புரிந்து விட்டால் தானாக அவர்கள் மேல் முஹப்பத் வந்துவிடும். அவர்களுடைய வாழ்க்கையை நாமும் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வோடு அவர்களுடைய நெருக்கங்கள் எந்த அளவுக்கு இருந்தது, நாமும் அந்த நெருக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். எனவே சஹாபாக்கள் பெருமானாரை ஒட்டித்தான் இது வெல்லாம். ஏங்க இவ்வளவு பெரிய மரியாதைகள் எல்லாருக்கும் கிடைக்கிறது? நபியை ஒட்டி அவர்கள் இருப்பார்கள். அதனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான். தபரானிலே வருகின்ற ஒரு ஹதீஸை சொல்லி நான் இது போன்ற இறைநேசர்களுடைய ஒவ்வொருத்தருடைய வரலாறுகள், முடிந்தவரை சிலருடைய வரலாறுகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னால் ஒரே ஒரு வரலாறு, ஒரு செய்தி சஹாபியுடைய காலத்தில் நடந்தது, நபியுடைய காலத்தில் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுதுதான் மதீனாவுக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள், மதீனாவுக்குள் வருகின்றார்கள். இந்த செய்தி ஆங்காங்கே பரவுகிறது. பெருமானார் மக்காவிலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள், படைகளுடன் வருகின்றார்கள். அப்பொழுது ஒரு அன்சாரி பெண்மணியுடைய
பணிவிடை செய்யக்கூடிய பெண்ணாக ரவுலா என்று சொல்லுகின்ற ஒரு சிறு அடிமை பெண் இருந்தார்கள். ரொம்ப சிறு வயசு அந்த நேரத்துல. அவர்கள் அன்சாரி பெண்ணிடத்தில் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த எஜமானி அம்மா கூப்பிட்டு அந்த அடிமை பெண்ணிடத்தில் சொல்லுகின்றார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெருமானார் இந்த பக்கம் கடக்க போகின்றார்கள். நபியுடைய படை மக்காவிலிருந்து சஹாபாக்கள் சித்திக் நாயகம் வர இருக்கின்றார்கள், ஃபாரூக் ஆசம் வர இருக்கின்றார்கள். எனக்கு என்னுடைய வீட்டை கடக்கக்கூடிய செய்தி வந்து விட்டால் கூமி அலா பாபித்தார், என் வீட்டு வாசல்ல நீ நில்லு. ஃபைதா மர்ர ஹாதர் ரஜுல் ஃபாலிமீனி, இப்பொழுது நபி வர போகின்றார்கள், வந்து விட்டால் எனக்கு சொல்ல வேண்டும் நபி வந்து விட்டார்கள் என்ற செய்தி. இப்பொழுது ரவுலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபகும்து, நான் நபியை எதிர்பார்த்து என்னுடைய எஜமானி அம்மாவுடைய உத்தரவையுடைய அடிப்படையில் நான் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன். ஃபாதாஹுமுன் நபி, அவர்கள் சொன்னபடி பெருமானார் வந்து விட்டார். தபரானிலே இந்த ஹதீஸ் முழுமையாக வருகிறது. பெருமானார் தன்னுடைய தோழர்களுடன் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் வந்து விட்டார்களே, என்னுடைய எஜமானி அம்மா சொல்லிவிட்டார்களே நபியை நிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் அவர்களுடைய ஆடையினுடைய பகுதியை என் கையால் பிடித்து விட்டேன். சிறு பிள்ளையாக இருந்ததின் காரணமாக எனக்கு கை எட்டவில்லை. அவருடைய ஒரே ஒரு ஆடையினுடைய பகுதியை பிடித்து விட்டேன். பெருமானார் பார்த்தார்கள், என் முகத்தில் ஒரு புன்முறுவல் வந்து விட்டது, நபியை பார்த்து விட்டேனே. சொன்னார்கள் அந்த ரவுலா என்ற பெண்மணி, எப்பொழுது நான் கையை தொட்டோனே நபியுடைய கை என் தலைமேல் பட்டது, பெருமானாருடைய கை என் தலைமேல் பட்டுவிட்டது. ஃபகுல்து மௌலாதி, ஒரு தடவை நபியுடைய கை என் தலைமேல் பட்டுவிட்டது. நேராக என்னுடைய எஜமானி அம்மாவிடத்தில் போய் சென்று சொன்னேன், யா ஹாதி, தோ வந்து விட்டார்கள், ஹுவதா அது ஜார் ரஜுல், நீங்கள் யாரை சொன்னீர்களோ அந்த நபி இங்கே வருகை தந்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் ஃபகரஜத் மௌலாதி, என்னுடைய எஜமானி அம்மா வெளியே வந்தார்கள். வமன் கானமாஹா ஃபித்தாரி, வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் வெளியே வந்து விட்டார்கள். ஃபாரவ அலைஹிஸ்ஸலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் வந்தார்கள். ஃபாஸ்லமு, எல்லாரும் அவர்கள் அனைவரும் சலாம் சொல்லி அவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இந்த செய்தி முடிந்து விட்டது, அவ்வளவுதான். நபியை கிட்ட போய் பார்த்தார்கள், நபியுடைய கை ஒரே ஒரு தடவை இவர்களுடைய தலைமேல் பட்டுவிட்டது, முடிஞ்சிருச்சு ஹதீஸ். இப்பொழுது பாருங்கள் சிறப்பு என்ன, பெருமானார் சம்பந்தப்பட்ட பொருள்களுக்கு என்ன மரியாதை, என்ன உயர்வு என்பதை இந்த ஹதீஸை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது சொல்லுகின்றார்கள், கால அப்துல் ஜலீல் ஹத்தஸத்னி ஷைபா, ஷைபா என்ற ஒரு ராவி சொல்லுகின்றார்கள், நாங்கள் பார்த்தோம் ராயித்து ரவுலா, எந்த பெண்மணியுடைய தலைமேல் நபியுடைய கை ஒரு தடவை பட்டு விட்டதோ அந்த ரவுலா மஈஃபி தாரி, என் வீட்டுக்கு அருகாமையில் தான் இருந்தார்கள். பி பனி சுலைம் என்று சொல்லுகின்ற கபீலாவை சார்ந்தவர்களே. எப்பொழுது ரவுலா எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் காலம் கடந்து நபி எல்லாம் மரணித்து விட்டார்கள், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, எங்களுடைய அண்டை வீட்டுகளிலே யாராவது ஒருவர் ஒரே ஒரு துணி வாங்கினால், இதஸ்தரால் ஜீரானு மம்லூக்கன், ஒரு அடிமையை வாங்கிவிட்டால், அவ் காதிமன், ஒரே ஒரு வேலை செய்கின்ற பணியாளரை காசு கொடுத்து வாங்கிவிட்டால், அவ் சௌபன், ஒரு டிரெஸ்ஸை யாராவது எங்க வீட்டுக்கு பக்கத்தில் எங்க ஏரியாவில் யாராவது காசு கொடுத்து ஒரு டிரெஸ்ஸை வாங்கிவிட்டால், அவ் தாமன், ஒரு சாப்பாடை வாங்கிவிட்டால், என்னங்க சாப்பாடு வாங்கிட்டு வராங்க வீட்டுக்கு, ஒரு குதிரையை வாங்கிட்டு வராங்க, என்ன தெரியுமா செய்வாங்க? பாருங்கள் சஹாபாக்களுடைய சுன்னத், தபரானில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. நேராக வாங்கிட்டு போய் ட்ரெஸ் போட மாட்டாங்க. காலூலஹா, நேராக அந்த நபியுடைய கை எந்த பெண்மணி மேல் பட்டதோ, ரவுலா என்ற பெண்மணி மேல், அவர்களிடத்தில் போய் கொண்டு போவாங்களாம். யா ரவுலா, ஓ ரவுலாவே, லஈ யதகி அலைஹி, எந்த நபியுடைய கை உன் தலைமேல் பட்டுவிட்டதோ வாழ்நாளில் ஒரு தடவை, உன் கை இந்த பொருள் மீது பட வேண்டும். ஃபகானத் குல்லு ஷைஇன் தமுஸ்ஸுஹு ஃபீஹில் பரக்காத், ரவுலாவுடைய கை எந்த பொருள் மேல் எல்லாம் படுமோ அல்லாஹ் அதிலே பரக்கத்தை தருவான். பார்த்தீங்களா, பொருளை புதுசா வாங்கினாங்க, கொண்டு போய் கொடுக்கின்றார்கள். குதிரையை நாங்கள் வாங்கிவிட்டோம், நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், உங்கள் கை படாமல் நீங்கள் கையை வையுங்கள். ஏன்? நபியுடைய கை உங்கள் தலைமேல் பட்டு. கொஞ்சம் யோசிப்பார், நான் எதற்காக இந்த ஹதீஸ் தபரானில் வருகின்ற ஹதீஸை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரே ஒரு தடவை நபியுடைய கை தொட்ட சஹாபி பெண்மணியுடைய வாழ்நாள் முழுக்க எல்லாரும் அவர்களுடைய கை பட வேண்டும் என்று ஒவ்வொரு பொருளையும் அவர்களுக்கு முன்னால் போய் சமர்ப்பிக்கிறார்கள் என்று சொன்னால்,
இது எப்படிப்பட்ட கண்ணியம், எப்படிப்பட்ட நபி சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களுக்கும் பரக்கத் இருக்கிறது. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்று இந்த மாதத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய சிலர் சஹாபியாக இருக்கின்றார்கள், ஒருவர் தாபியாக இருக்கின்றார்கள், ஒருவர் தபா தாபியாக இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் 2-3 பேர்கள் பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இது எல்லாம் நபியுடைய பரக்கத்திற்கு உண்டான கண்ணியமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு குறிக்கிறது. காலித் இப்னுல் வலீதை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அவர்கள் சஹாபிய ரசூலாக இருக்கிறார்கள். சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி பேச இருக்கின்றோம். அவர்கள் நபியுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வழிமார்கள் ஏன் இவர்கள் இவ்வளவு கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள்? இவர்களுக்கும் நபிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தங்கள், தொடர்புகள் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் ஒரே ஒரு ஹதீஸ் அல்லாமா அபூ நயீம் ஹில்யத்துல் அவுலியாவில் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். இமாம் தைலமி ரஹ்மத்துல்லாஹ் முஸ்னதுல் ஃபிர்தௌஸில் பதிவு செய்கின்றார்கள். என்ன ஹதீஸ்ங்க? போய் பாருங்கள். இன்னைக்கு யா நபி என்று சொல்லிவிட்டால், எங்களுடைய உயிர் நபிகள் நாயகம் என்று சொல்லிவிட்டால் ஷிர்க் என்று சொல்லுகின்றவர்கள் ஹஜ்ரத் சையதுனா ஹுதைஃபா பின் யமானை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், யா ஹுதைஃபா, ஓ ஹுதைஃபாவே, நீ தானே சாஹிபு சிர்ராக இருக்கிறாய், என்னுடைய ரகசியங்களை நீ தானே பேணி பாதுகாக்கின்றாய், உன்னிடத்தில் தான் இந்த ஹதீஸை சொல்லுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஹுதைஃபா, இன்ன ஃபீ குல்லி தாயிஃபத்தின் மின் உம்மத்தி கௌமன், ஒவ்வொரு எனக்கு பின்னால் என் சமூகத்திலே ஒவ்வொரு கூட்டத்தினர்கள் வருவார்கள். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கௌமன், ஒரு கூட்டம் வருவார்கள், ஷஅஸன் ஹுபரன், அவருடைய முடிகள் எல்லாம் படர்த்தியதாக இருக்கும், தலை வார மாட்டார்கள், அவருடைய ஆடைகள் புழுதியாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் என்ன நினைப்பார்கள்? அவர்களுடைய நோக்கம் என்ன? அவர்கள் அல்லாஹ்வை நாடுவார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உலகத்தில் அல்லாஹ்வை பங்கு வைக்க வந்த நபி சொல்லுகின்றார்கள், அவருடைய தேட்டம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தை தேட மாட்டார்கள், நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று தேட மாட்டார்கள். அவர்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான், என்னை மட்டும் அவர்கள் நாடுவார்கள். நபி சொல்லுகின்றார்கள், என்னை மட்டும் நாடுவார்கள். அவர்களுடைய இலக்கு நான் மட்டும் தான், என்னை தவிர அவர்கள் வேறு யாரையும் ஆசைப்பட மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், என்னை நாடி என்னுடைய வாழ்க்கை முறைகளை, சுன்னத்துக்களை அவர்கள் பின்பற்றுவார்கள். கிதாபுல்லாஹி யுகீமூன, அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். உலாயிக மின்னி, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். வ அன மின்ஹும், நான் அவர்களை சார்ந்தவன். வ இல்லம் யரௌனி, அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இறைநேசர்களை பற்றி தான் நாம் இந்த மாதத்தில் பேச இருக்கின்றோம். அந்த வரிசையில் ஜமாதுல் உலாவுடைய இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்தில் சென்ற இறைநேசர்கள் பலர் இருக்கின்றார்கள். முதலிலே சஹாபிய ரசூல் காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு, யாருடைய பெயரை இன்றைய காலகட்டத்தில் இளைஞர் கேட்டே ஆக வேண்டுமோ, அவருடைய வரலாறுகள், அவருடைய வீரங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிக்கு கொடுத்த பட்டம் இருக்கிறது பாருங்க. பெருமானார் ஒவ்வொரு சஹாபிக்கு ஒரு பட்டத்தை கொடுப்பார்கள். இவர் அசதுல்லா என்று சொல்லுவார்கள், இவர்கள் ஹிப்பு ரசூலில்லா என்று சொல்லுவார்கள், இவர்கள் சிறு ரசூலில்லா என்று சொல்லுவார்கள், இவர்கள் சாஹிபுன் நாலைன் என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் இவர்களுக்கு நபி அவர்கள் ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள், சைஃபுல்லா, அல்லாஹுடைய வாள் என்று பட்டம் கொடுத்தார்கள். எந்த வாள்? அல் மஸ்லூல், உருவப்பட்ட வாள். இன்று பார்க்கின்றோம் இறைநேசர்கள் எப்படி வாழுகின்றார்கள் என்று கேட்கின்றார்களே, மரணித்த பிறகு தன் வாழ்நாளிலே விஷத்தை குடித்து உயிரோடு இருந்த சஹாபி இவர்கள். அதுவும் எப்படிப்பட்ட விஷம்? அதில் கொஞ்சோண்டு நாவில் பட்டுவிட்டால் மனிதன் இறந்தே போய்விடுவான். அந்த விஷத்தை முழுமையாக குடித்த பிறகு வாழ்ந்தவர்கள் சையதுனா காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னார்கள், காலித் பின் வலீத் ஸைஃபு மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய பல வாள்களில் இவர்கள் ஒரு வாள் என்று சொல்லிவிட்டு நபி சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலல் முஷ்ரிகீன், அல்லாஹ் இவர்களை முஷ்ரிகீன்களுக்கு எதிராக அல்லாஹ் இந்த வாளை என்றும் உருவியதாகவே வைத்திருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் இந்த இஸ்லாத்திற்கு ஆபத்து வருமோ, காலித் இப்னுல் வலீதுடைய வாள் வரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சஹாபிய ரசூல் பெருமானார் இவர்களை காலித் இப்னுல் வலீதை அனுப்பி வைத்தார்கள். ஒரு சமூகத்திடத்தில் போய் நீங்கள் பேசிவிட்டு வாருங்கள், யதூஹும் இலல் இஸ்லாம், அவர்களை எப்படியாவது இஸ்லாத்திற்கு கூட்டு வந்து விட வேண்டும், அது உங்களுடைய வேலை என்று சொல்லி பெருமானார் காலித் இப்னுல் வலீதை அனுப்பி வைத்தார்கள். போனார்கள். காலித் இப்னுல் வலீத் இஸ்லாத்தை பற்றி அவரிடத்தில் பேசினார்கள். அந்த மக்கள் கேட்டார்கள், யா காலித்,
அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்கவில்லை அவர்கள். சிஃப்லனா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரை எங்களுக்கு வர்ணித்து காட்டுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் பின்னால் இஸ்லாத்திற்கு வருகிறோம், நபி எப்படி இருப்பார்கள், ஒரே ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லி தாருங்கள், நாங்கள் இஸ்லாத்திற்கு வருகிறோம் என்று அந்த சமூகம் சொல்லுகிறது. இப்போ காலித் இப்னுல் வலீத் அந்த மனிதர்களை பார்த்து கேட்டார்கள், பி ஈஜாஸின் அம் பி இத்னாபின், ரொம்ப விவரிவமா சொல்லணுமா அல்லது ஷார்ட்டா சொல்ல வேண்டுமா, அதை மட்டும் சொல்லுங்கள், நான் நபியை பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன், விளக்கமாகவா சுருக்கமாகவா என்று கேட்டார்கள். அந்த மக்கள் சொன்னார்கள், பீஜாசின், ரெண்டே வரியில ஷார்ட்டா நபியை பற்றி சொல்லிடுங்க, ரொம்பலாம் பேச தேவையில்லை, ரொம்ப ஷார்ட்டா நபி யார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது காலித் இப்னுல் வலீத் சொன்ன ஒரு வார்த்தை ஹதீஸுடைய கிதாப்களில் இருக்கிறது. பெருமானாரை பற்றிய கேட்கின்றீர்கள், ஹுவ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஒரு வார்த்தை சொல்லுகின்றார்கள், இதுவரை யாரும் அப்படிப்பட்ட ஒரு புகழ்ந்திருக்க முடியாது பெருமானாரை பற்றி. என்ன வார்த்தை தெரியுமா சொன்னாங்க? வர் ரசூல் அலா கத்ரில் முர்சிலி, ஒரு ரசூல் என்பவர், ஒரு தூதுவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரை யார் அனுப்பி வைத்தார் என்று பாருங்கள், அவருடைய கண்ணியத்துக்கு ஏற்பதான் அனுப்பப்பட்ட தூதுவர் என்று சொல்லிவிட்டார்கள். பெருமானாரை அனுப்பி வைத்தவன் யார் தெரியுமா? அவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான், அவனுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப அல்லாஹ் தன் தூதுவரை அனுப்பி வைத்திருப்பான். அல்லாஹ்விடத்தில் என்னென்ன தன்மைகள் இருக்குமோ, வணக்கம் என்ற தன்மையை விட்டுவிடுங்கள், மீதி இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளும் கொடுத்து தான் நபியை அனுப்பி வைப்பான். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்துக்கு ஏற்ப தான் தூதுவர் வருவார் என்று சொன்னார். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வார்த்தை, வர் ரசூல் அலா கத்ரில் முர்சிலி, அனுப்பி வைத்தவனை பாருங்கள், அவன் எவ்வளவு வலிமையானவன் என்பதை பார்த்து நீங்கள் தூதுவரை பாருங்கள். இன்றும் பார்க்கின்றோம், ஒருவர் ஒரு சமூகத்தின் சார்பில் தூதுவராக போகிறார் என்று சொன்னால் வெளிநாட்டில இருந்து எத்தனையோ தூதுவர்கள் வருகின்றார்கள். எவ்வளவு செலக்ட் பண்ணி எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு ஜென்ரலான ஒரு மனிதரை, கண்ணியமானவரை அனுப்பி வைக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? இவர் போகின்றவர் தனி மனிதர் கிடையாது, நம் நாட்டின் சார்பில் போகின்றார், நம்முடைய கண்ணியம் இவருக்கு பின்னால் இருக்கும் என்ற அடிப்படையில் அனுப்பி வைக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை செய்தனா காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி இங்கே ஹதீஸுடைய கிதாப்களில் பார்க்கின்றோம். எத்தனையோ போர்களில் கலந்து கொண்டு வெற்றியை கொடுத்த காலித் இப்னுல் வலீத் அவர்களை பற்றி பேசத்தான் செய்ய வேண்டும். மரணத்துடைய தருவாயில் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைகள் நம்முடைய கண்களை எல்லாம் குளமாக ஆக்கிவிடும். சொன்னார்கள், படுத்த படுக்கையில் இருக்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள், அது ஷஹீத்து மிஅத ஸஹபின், 100 போர்க்களத்தில் நான் கலந்து கொண்டேன் சொல்லுகின்றார்கள். 100 போர்க்களத்தில், மிஅத ஸஹபின் அவு ஸுஹாயிஹா, 100 போர் அல்லது 100க்கு நிகரான போர்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். வமா ஃபீ பதனி மௌதிஉ ஷிப்ரின், என் உடம்பை பாருங்கள், என் உடம்பிலே அம்பு இல்லாத ஒரு இடம் கிடையாது, வெட்டு இல்லாத இடம் கிடையாது. இல்லா வஃபீஹி லர்பத்து ஸைஃபின், ஒரு எதிரியுடைய வாள் வெட்டப்பட்டு இருக்கத்தான் செய்யும், ரத்தத்தினுடைய காயங்கள் இருக்கத்தான் செய்யும், அம்பினுடைய வில்கள் பட்ட இடங்கள் என் உடம்பிலே இருக்கத்தான் செய்யும். அவ் ரம்யத்துன் பிஸஹமின் அவ் துஅமத்துன் பிருமுஹின் என்று சொல்லி பட்டியல் போடுகின்றார்கள். என்னுடைய உடம்பில் எல்லாம் இந்த தீனுக்காக எல்லாம் எதிரிகளுடைய அம்புகளை சுமந்த இந்த உடம்பு ஆனதா மூத்து, இப்பொழுது நான் மரணிக்க போகின்றேன். அலா ஃபிராஷி, என் விரிப்பின் மீது மரணிக்க போகின்றேனே. போர்க்களத்தில் ஒரு எதிரியுடைய கையால் நான் வெட்டப்பட்டு மரணிக்கவில்லையே, தோ வீட்டில் நான் என் பாயிலே மரணிக்கின்றேனே என்று சொல்லிவிட்டு, கமா யமூத்துல் பைர், ஒரு கோவேரி கழுதை அது படுத்த படுக்கையிலே மரணிப்பதை போல நான் மரணிக்கின்றேனே. பலா நாமத் ஆயுனல் ஜுபனா, இந்த கோலையாக மரணிப்பதற்கு என்னுடைய கண் தூங்காமல் இருக்கட்டுமாக என்று தன்னையே சொல்லிக் கொண்ட ஒரு சஹாபி செய்தனா காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு. இப்பொழுது அவர்கள் மரணித்து விட்டார்கள். செய்தி மொத்த மதீனாவுக்கு வந்து விட்டது. ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் மரணிக்கின்றார்கள். ஹஸினல் முஸ்லிமூன், எத்தனையோ சஹாபாக்களுடைய மரணங்களை கேள்விப்பட்டிருப்பார்கள். அந்த மதீனாவுடைய பூமி முதல் தடவை காலித் இப்னுல் வலீத், அல்லாஹ்வுடைய வாள் இந்த பூமியை விட்டு போய்விட்டது என்ற செய்தி மதீனாவுக்கு கிடைத்தது. சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சி, கானல் கலீஃபத்து உமர் மின் அஷத்திஹிம் ஹுஸ்னன், அது போன்று யாருக்கும் கவலைப்படாத உமர் ரலியல்லாஹு கண்கள் எல்லாம் குளமாகி விடுகிறது. அழுகின்றார்கள். எந்த அளவுக்கு பார்த்தால் காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹுடைய ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கிறது. மர்ர பினிஸ்வத்தி மின் பனி மக்ஸூம் யப்கீனஹு, தோ பனு மக்ஸூமை சார்ந்த எல்லா பெண்மணிகள் காலித் இப்னுல் வலீதுடைய ஜனாஸாவை கடந்து போகின்றார்கள். யாரெல்லாம் கடந்து போகின்றார்களோ அழுகின்றார்கள். பார்த்தவர்கள் உமர் ரலியல்லாஹு கிட்ட போயிட்டாங்க, நீங்கள் தானே கலீஃபா, ஃபகீல லஹு அலா தன்ஹா உன்ன, தோ பாருங்கள் எல்லாம் பெண்கள் அழுகின்றார்கள் காலித் இப்னுல் வலீதுடைய ஜனாஸாவை பார்த்து, நீங்கள் எப்படி அவர்களை தடுக்காமல் இருக்கின்றீர்கள்? தடுங்களே உமரே, உங்களுக்கு தான் வீரம் இருக்கிறது. அஷத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹி உமர், தீனுடைய விஷயத்தில் நீங்கள் தானே வீரமானவர்கள். தோ ஒரு ஜனாஸாவை பார்த்து அழுகின்றார்கள், நபி தடுத்திருக்கின்றார்கள், ஜனாஸாவை பார்த்து அழக்கூடாது.
தடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு இடத்தில் சொல்லுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்ன ஒரு வார்த்தை, காலித் இப்னுல் வலீதுடைய தியாகத்திற்கு அது ஒரு வார்த்தை போதுமானது. சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு. என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? வமா அலா நிசாஇ குரைஷின் ஐயப்கீன அபா சுலைமான். அழுகட்டும் அழுகட்டும், செய்தனா காலித் இப்னுல் வலீதுடைய மரணத்தை கேட்டு அழுகட்டும். அலா மிஸ்லிஹி தப்கில் பவாகி. இவர்களுக்கு அழுகாமல் வேற யாருக்கு அழுவார்கள்? இது போன்றவர்களுக்கு அழுகாமல் வேற யாருக்கு அழுகாவார்கள்? இவர்களுக்காகத்தான் அழுக வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அனுமதி கொடுத்த ஒரு சஹாபி ரசூல் காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அவர்களும் இந்த ஜமாதுல் ஊலாவில் தான் மரணித்திருக்கின்றார்கள். பிறையின் கணக்கின்படி முதல் பிறையிலே அவர்கள் இந்த துன்யாவிட்டும் போய்விட்டார்கள் என்ற ஒரு செய்தியும் நாம் இந்த மாதத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சஹாபி ரசூல் நாம் அவர்கள் மேலெல்லாம் நேசம் கொள்ள வேண்டும். காரணம், இந்த தீன் இன்று இருக்கிறது என்று சொன்னால் காலித் இப்னுல் வலீதுடைய தியாகத்தின் மீது. அந்த சஹாபி அவர்கள் மரணிக்கின்ற பொழுது குதிரை இருக்கிறது, வாள் இருக்கிறது, அவர்கள் போர்க்களத்தில் போட்டிருந்த உருக்கு சட்டைகள் எல்லாம் இருக்கிறது. சொன்னார்கள், நான் மரணித்து விட்ட பிறகு இதை யாரும் குடும்பத்தார்கள் எடுத்து விடாதீர்கள், போருக்கு போகின்ற ஒரு போராளி இடத்தில் கொடுங்கள். நான் போனாலும் என் குதிரை போருக்காக இருக்க வேண்டும், நான் போய்விட்டாலும் என்னுடைய வாள் இஸ்லாத்திற்காக பயன்பட வேண்டும். எல்லாத்தையும் தீனுக்காக கொடுத்துட்டு போனவங்க செய்தனா காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அவர்களை எப்படிங்க நம்ம நினைக்காமல் இருக்க முடியும்? எனவே அந்த வரலாறுகள் பேசப்பட வேண்டும். அதே போன்று தான் பைஹகி என்று சொல்லுகின்ற இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த மாதத்தில் தான் மரணித்திருக்கின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் போயிருக்கின்றார்கள். ஷாஃபி மதஹபை சார்ந்தவர்கள் நாம் எல்லாம், இங்கே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஷாஃபி மதஹபை சார்ந்தவர்கள் நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டும். இந்த இமாம் ஷாஃபி மதஹபை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு இமாம்! அல்லாமா அபுல் மஆலி அல் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், உலகத்தில் பிறந்த ஷாஃபி மதஹபை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மேல் தான் உபகாரம் இருக்கிறது. எல்லாரும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுக்கு நாம் அதிகம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மதஹபை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார்களே, ஆனால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரே ஒரு மனிதருக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள், அது இமாம் பைஹகி என்று சொன்னார். பார்த்தீங்களா? மாமின் ஃபகீஹின் ஷாஃபியின் இல்லா வ ஷாஃபி அலைஹி மின்னத்துன். எல்லாரும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஷாஃபியாக இருந்தால். ஆனால் ஒரே ஒருவர் இல்லா அபூபக்கர் அல் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஃபஇன்ன லஹு மின்னத்துன் அல ஷாஃபி. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஃபீ நுஸ்ரத்தி மத்ஹபிஹி. எத்தனை கிதாபுகள் எழுதி இந்த ஷாஃபி மதஹபை அவர்கள் ஆதாரப்படுத்தி விட்டார்கள், உறுதிப்படுத்தி விட்டார்கள், இந்த மதஹபுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அல்லாமா ஸஹபி ஒரு வார்த்தை கூடுதலாக சொல்லிவிட்டார்கள், வலவ் ஷால் பைஹகி மட்டும் நாடி இருந்தால் ஐயஅமல லினஃப்ஸிஹி மதஹபன், அவங்கலாம் ஒரு மதஹபை தனியாக பின்பற்ற தேவையில்லை, அவர்களே தனக்காக ஒரு மதஹபை உருவாக்க நினைத்து இருந்தால் அவர்கள் யஜ்தஹிது ஃபீஹி லகான காதிரன் அலா தாலிக, அதற்கு அந்த சக்தி இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கிறோம், 4 மதஹப் தேவையில்லை என்று சொல்லுகின்றீர்களே, லட்சக்கணக்கான ஹதீஸ்களை சுமந்த இமாம் பைஹகி தனக்கென்று ஒரு மதஹபை உண்டாக்கி கொள்ள முடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தான். சாஹிபு தசானீப், இது போன்று இந்த உம்மத்திலே அத்தனை கிதாபுகளை எழுதவில்லை, அப்படிப்பட்ட கிதாபுகளை எழுதிவிட்டார்கள். சுனனுல் குப்ரா என்று சொல்லுகின்ற ஹதீஸுடைய கிரதம், தலாயிலுன் நுபுவா என்று சொல்லுகின்ற கிரதம், அதே போன்று ஷுஅபுல் ஈமான் என்று சொல்லுகின்ற ஈமானுடைய கிளைகளை பட்டியல் போட்டு அதில் போய் எடுத்து பாருங்கள். ஹுப்புன் நபி என்று ஒரு கிளை, ஹுப்பு ஆலிஹி என்று சொல்லி ஒரு கிளை, ஹுப்பு அஸ்ஹாபிஹி என்று சொல்லுகின்ற நபியுடைய முஹப்பத், நபியுடைய குடும்பத்தின் முஹப்பத், நபியுடைய தோழர்களின் முஹப்பத் என்று அவர்கள் தனித்தனியாக ஈமானுடைய கிளைகளை சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இமாம் மறைந்த இதுவும் இதுவாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், யதுகுலு ஃபீ ஜும்லத்தி ஹுப்பின் நபி ஹுப்பு ஹாலிஹி வ ஸஹாபிஹி. நபியுடைய பிரியத்தை, நபியுடைய குடும்பத்தின் பிரியத்தையும் நபியுடைய தோழர்களின் பிரியத்தையும் பிரிக்க முடியாது. நபியின் பிரியத்திலே குடும்பத்தின் பிரியம் வந்து விட்டது, நபியின் பிரியத்திலே நபியுடைய தோழர்களின் பிரியம் வந்து விட்டது. நபியை நான் தனியாக பிரியப்படுவேன் என்று சொல்லி யாரும் இந்த உலகில் நபியை தனியாக பிரியம் வைக்க முடியாது. குடும்பத்தையும் சேர்த்துத்தான், தோழர்களையும் சேர்த்துத்தான் பிரியம் வைக்க வேண்டும் என்று இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஜமாதுல் ஊலாவில் தான் அல்லாஹ்விடத்தில் சென்றிருக்கிறார்கள். இது போன்று ஏராளமான இமாம்கள், செய்தனா மன்சூரே ஹல்லாஜ், இன்னைக்கு சூஃபியாக்கள் தசவுஃபை ஏற்றுக்கொண்டவர்களும் சரி, இவர்கள் பெயரை கேட்டுவிட்டாலே அவர்களுக்கு ஒரு அலர்ஜி வந்துவிடும், உடனே ஒரு ஃபத்வா கொடுத்து விடுவார்கள். மன்சூரே ஹல்லாஜ் அவர்கள் காஃபிராகி விட்டார்கள், அவர்கள் குஃப்ரின் காரணமாக வெட்டப்பட்டு விட்டார்கள். யாரை பற்றி நாம் பேசுகின்றோம்?
மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படிப்பட்ட ஒரு சீதேவி என்று சொன்னால் அவர்களை பற்றி நாம் என்ன பேசுவது? அவர்கள் வெட்டப்பட்டார்கள், உண்மைதான். கஸாலி ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்டது, மன்சூரே ஹல்லாஜை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? சொன்னார்கள், அன்ன குல்லுமா ஹதஸல் ஹல்லாஜ், ஹல்லாஜுக்கு எதுவெல்லாம் தோன்றியதோ மன்சூர் ஹல்லாஜுக்கு, கான ஹாலன் ஸௌகியன், இன்பத்தில் உச்சகட்டத்தில் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை, வெளிப்படுத்தினார்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னார். அதனால் அது ஒரு உணர்ச்சியில் வந்த ஒரு வார்த்தை, நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. நாம் அதிலே மௌனம் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் தெரியுமா? மன்சூர் ஹல்லாஜுடைய தக்வா என்ன தெரியுமா? நாம் எல்லாம் என்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் நாம் நம்முடைய நாவிலிருந்து அதிகம் வருகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆன, நான், நாங்கள், நாம், இந்த ஒரு வார்த்தை தான் அதிகம் வரும். இதை யாருப்பா செஞ்சா? நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன். மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில் போய் கேட்டு பாருங்கள், அன என்ற ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் காஃபிராகி விடுவீர்கள். நஹனு என்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. அதபின் உச்சகட்டம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களுடைய தக்வா உச்சகட்டம். நான் என்ற ஒரு வார்த்தை, நாம் என்ற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன் சொல்லுகிறார்கள் தெரியுமா? அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, நபி அவர்கள் வீட்டிற்கு ஒருவர் வருகின்றார், வாசலில் இருந்து கதவை தட்டுகின்றார். அன்னஹு இஸ்தாதன அலைஹி ரஜுல் ஃபகால மன் தா, நபி கேட்டார்கள், யாருப்பா வந்திருக்கிற? வெளியே நின்றவர் அன அன என்று சொன்னார். ஃபகரிஹ ذلك ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிக்கு அந்த அன அன என்ற ஒரு வார்த்தை பிடிக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு பெயர் இல்லையா? உன் பேரை சொல்ல வேண்டியதானே, அது என்ன அன அன என்று சொல்லுகிறாய்? நான் என்ற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, அதை சொல்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வாக இருக்கிறான் என்ற ஒரு உச்சகட்டமான ஈமான் அவர்கள் தான் சொல்லுகின்றார்கள். மன்சூர் ஹல்லாஜ், இதா காலல் அப்து அன, யாராவது எத்தனை பேர் நம்ம அன என்ற ஒரு வார்த்தை சொல்லுகின்றோம்? பாருங்கள் மன்சூர் ஹல்லாஜுடைய வார்த்தை, அன என்று ஒரு அடியான் சொல்லிவிட்டால் அலல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்லுகிறான், பல் அன, நீ என்னப்பா அன சொல்ற? நான் தான் அன என்று சொல்லிவிட்டு, வைதா காலல் அப்து லா பல் அன்த, இல்லை இல்லை அல்லாஹ் நீ தான் என்று சொன்னால், பல் அன்த யா மௌலாயே, நீ தான் என் எஜமானே என்று சொன்னால், அல்லாஹ் பதிலுக்கு சொல்லுகின்றான், பல் அன்த யா அப்தி, நீ என் அடிமை. என நீ சொல்லிட்டல, நான் சொல்லாதே, நீ என்று சொல்லு என்று அல்லாஹ் பதிலுக்கு சொல்லுகின்றான் என்ற ஒரு செய்தியை மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உச்சகட்டமான ஈமானில் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நாங்கள் பெற்ற இன்பங்களை நீங்கள் பெற நினைத்தால், மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகின்றார்கள், நான் எவ்வளவு பெரிய ஈமானுடைய இன்பத்தில் இருக்கின்றேன், உச்சகட்டத்தில் இருக்கிறேன், அதை நீங்கள் பெற ஆசைப்பட்டால் 3 நிலைமைகளுக்கு சென்று விடுங்கள். ஒன்று என்ன? இம்மா யகுன ஃபீ பத்னி உம்மிஹி, தாயுடைய வயிற்றில் இருப்பதை போல நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். தாயுடைய வயிற்றில் இருக்கும்போது நமக்கு என்ன தெரியும்? நாம் யார் என்று தெரியுமா? ஏதாவது ஒரு கவலைப்படுவோமா? எதுவும் கிடையாது. அதே போன்று ஆகிவிடுங்கள். அல்லது என்ன? அவ் கமா யகுன ஃபீ கப்ரிஹி, கபர்ல இருக்கிற மாதிரி உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அவ் கமா யகுன ஃபீ யௌமில் கியாமா, மறுமை நாளில் இருப்பதை போல நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 நிலைமைகளில் ஒன்றை நீங்கள் நினைத்தால் நீங்கள் பெருமை அடிக்க மாட்டீர்கள், உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள். மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் வாழ்நாளில் செய்த இதெல்லாம் உபதேசமாக இருக்கிறது. ஆனால் அவுலியாக்களில் சிலருக்கு அல்லாஹு தாலா ஒரு கட்டத்தில் கால்கள் பிசகுதல் ஆகிவிடும், ஆனால் அதில் சரியாகி விடுவார்கள். மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வாறு தான் இருந்தார்கள். கௌஸ் நாயகத்திடத்தில் கேட்கப்பட்டுச்சு, மன்சூர் ஹல்லாஜை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? இன்று வாயெல்லாம் திறக்கக்கூடியவர்கள் கௌஸ் நாயகத்தை விட பெரிய அவுலியாவாக ஆகிவிட்டார்களா? அவர்கள் கேட்கப்படுகும் என்று சொன்னார்கள். அவர்கள் கௌஸ் நாயகம் அஸரல் ஹல்லாஜ், ஹல்லாஜ் கால் தவறி பிசகிவிட்டார். வலம் யகுன் ஃபீ ஸமானிஹி மையாகுது பியதிஹி, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவருடைய கையை பிடிப்பதற்கு யாரும் கிடையாது. வலவ் அதரக்துஹு, நான் அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால் ல அஹஸ்து பியதிஹி, மன்சூர் ஹல்லாஜுடைய கையை நான் பிடித்திருப்பேன். கௌஸ் நாயகம் சொன்னார்கள், நான் அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால் அவருடைய கையை நான் பிடித்திருப்பேன், நான் காப்பாற்றி இருப்பேன். ஆனால் நான் அந்த காலத்தில் வாழவில்லையே. நாளை மறுமையில் பல நபிமார்கள், சூஃபியாக்கள் மன்சூர் ஹல்லாஜுடைய விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள் என்றெல்லாம் ரூஹுல் பயான் போன்ற கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால், மன்சூர் ஹல்லாஜ் போன்றவர்கள் அப்படிப்பட்டவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்கிறேன். எனவேதான் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்டது, மன்சூர் ஹல்லாஜை பற்றி நீங்க என்ன சொல்லுகிறீர்கள்? குன்து அன வல் மன்சூரு ஃபீ வாஹிதின், நானும் மன்சூரும் ஒண்ணுதாங்க. பாத்தீங்களா? ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹ் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நானும் மன்சூர் ஹல்லாஜ் என்னங்க ஃபீ மன்சிரின் வாஹிதின், ஒரே தரம் தான். என்னங்க வித்தியாசம் எனக்கும் மன்சூர் ஹல்லாஜுக்கும்? இல்லா அன்னஹு அல்ஹர, அவர்கள் தங்கள் மனதில் இருப்பதை வெளிப்படுத்தி விட்டார்கள். வகதம்து, நான் மறைத்து கொண்டேன், நான் சொல்லல, அவங்க சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம்.
அவங்க சொன்னது கரெக்ட், ஆனால் மனதில் இருப்பது கரெக்ட், வெளியே சொல்லிவிட்டார்கள். நான் சொல்லவில்லை, நான் மறைத்து கொண்டேன் என்றார்கள் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அவர்கள் எல்லாம் உத்தமர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் விஷயத்தில் அவர்கள் வழி தவறி போய்விட்டார்கள், அவர்கள் பாதை தவறி போய்விட்டார்கள், அவர்கள் நரகத்திற்கு போய்விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற கடினமான ஒரு வார்த்தை சொல்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது என்ற ஒரு செய்தியை நான் மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அல்லாஹ்வை பற்றி அவர்கள் பேசினார்கள். மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹ், பைனி வ பைனக ஆமிர் வ பைனி வ பைனல் ஆலமீன ஹராப் இதா ஸஹ மின்கல் உத்து ஃபல் குல்லு ஹய்யின். யா அல்லாஹ், நீ மட்டும் கிடைத்து விட்டால், உன் பிரியம் கிடைத்து விட்டால் இந்த உலகம் எல்லாம் லேசானது. குல்லுல்லதி ஃபௌகத் துராபி துராபுன். நான் இந்த மனிதர்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், மண்ணுக்கு மேல் இருக்கக்கூடிய எல்லாம் மண்ணு தான் என்று சொன்னார். மண்ணுக்கு மேல் எந்த வஸ்து எல்லாம் இருக்குமோ எல்லாம் ஒரு நாள் மண்ணாகத்தான் போகிறது. இந்த மனிதனுடைய மெட்டீரியல் என்னங்க, மண்ணு தான், எல்லாம் மண்ணாகத்தான் போகிறது என்ற ஒரு செய்தியை மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் வாழ்நாள் முழுக்க சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஜமாதுல் உலாவில் தான் அல்லாஹ்விடத்தில் போயிருக்கின்றார்கள். இது போன்று எத்தனை இறைநேசர்கள், எத்தனை அவுலியாக்களை சொல்வது. அதில் ஒருவர் தான் செய்தனா ஜிந்தா மதார் ஷா பதிஉத்தீன் என்று சொல்லுகின்ற ஜிந்தா ஷா மதார். எவ்வளவு பெரிய இறைநேசர். இன்னைக்கு இவங்களுடைய பேரை கேட்கிறதே ரொம்ப அரிதாக இருக்கிறது. இவங்கெல்லாம் அவுலியாவா என்று தெரியவில்லை. இவருடைய வரலாறு எல்லாம் பேசப்பட்டால் தான் இவருடைய உயர்வுகள் தெரிய வரும். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவர்கள். 14 வயதில் குர்ஆனை மனனம் செய்து விட்டார்கள், ஹாஃபிதுகளாக ஆலிமாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் படிக்காத கிதாபுகள் கிடையாது. 14 வயதிலே இல்மை கற்றுவிட்டார்கள். ஜிந்தா ஷா மதார், அவருக்கு தாயார்கள் வைத்த பெயர் பதிஉத்தீன். ஆனால் அவர்கள் ஜிந்தா ஷா மதாராக எப்படி ஆனார்கள்? ஹிஜ்ரி 242 அவர்கள் இந்த உலகில் பிறந்தார்கள். குத்துபுல் மதார் என்ற பட்டம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட சிறந்தவர்கள் வாழ்நாள் முழுக்க திருமணம் செய்யவில்லை. ஒரு தடவை அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். இறைநேசருடைய கோரிக்கைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் கிட்ட என்னங்க துவா கேட்டாங்க? நம்ம என்னைக்காவது துவா இப்படி கேட்டிருக்கிறோமா? நம்ம என்ன துவா கேட்கிறோம்? நான் எதையெல்லாம் பார்க்கிறேனே அதை சாப்பிட வேண்டும், அடைய வேண்டும், பெற வேண்டும். ஒரு Dress நல்லா இருக்குதா, உடனே உடுத்திடணுன்ற எண்ணங்கள் நமக்கு இருக்கிறது. அவங்க என்ன தெரியுமா துவா கேட்டாங்க அல்லாஹ்விடத்தில்? பாருங்கள், எனக்கு பசியே ஏற்படக்கூடாது, வாழ்நாளில் நான் எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது, ஆனால் எனக்கு பசிக்க கூடாது, நான் தண்ணீரை குடிக்க கூடாது, எனக்கு தாகம் ஏற்படக்கூடாது, நான் தூங்கக்கூடாது, நான் ஆடை மாற்றக்கூடாது. அல்லாஹ்வுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். என்னங்க அர்த்தம்? சாப்பிடாமல் அவர்களுக்கு பசி ஏற்படவே செய்யாது. வாழ்நாள் முழுக்க அவர்கள் போட்டிருந்த ஆடை அழுக்குப்படவில்லை. அந்த ஆடையை அவர்கள் உடுத்திக் கொண்டே இருந்தார்கள். ஆடை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படவில்லை. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்து விட்டான். அவர்களிடத்தில் வந்தார்கள். ஒரு அல்லாமா சாஹூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எனக்கு குழந்தை இல்லை, வேண்டும் என்று சொன்னார்கள். 4 குழந்தை பிறக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த ஒரு குழந்தை தான் சையதுனா சாலார் மஸ்ஊத் காசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய இறைநேசர் அடங்கி இருக்கின்றார்கள். உலமாக்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, யாருங்க அவங்க மஸ்ஊத் சாலார் காசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெரியுமா? யாராவது ஒருத்தர் ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாமை பார்க்க நினைத்தால் போங்கள், ஒவ்வொரு 3/4 மணி நேரத்தில் ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தர்பாருக்கு வருகின்றார். யாருடைய தர்பார்? மஸ்ஊத் சாலார் காசி ரஹ்மத்துல்லாஹியுடைய தர்பாருக்கு 3/4 மணி நேரத்தில் ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் வருகை தருவார்கள். அப்படிப்பட்டவர்கள் யாருடைய துஆவை கொண்டு பிறந்தார்கள்? ஜிந்தா ஷா மதார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கையை தூக்கி துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பிள்ளைகள் 4 பேர்களை குத்துபுகளாக சையதுனா மஸ்ஊதுத்தீன், சையதுனா மஹ்மூதுத்தீன், சையதுனா ருக்னுத்தீன் எல்லாரும் அந்த காலத்தினுடைய குத்துபுகளாக மாறியதற்கு காரணம் ஜிந்தா ஷா மதார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்ட துஆவாக மக்காவுக்கு போகலாம் என்று நினைத்தார்கள், மதீனாவுக்கு போகலாம் என்று நினைத்தார்கள். போகின்ற பாதையிலே பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு போனாங்க. பைத்துல் முகத்தஸில் அங்கே ஒரு இறைநேசரை சந்தித்தார்கள். யார் அவர்கள்? பாயஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பார்த்தார்கள், கையை கொடுத்து விட்டார்கள். நீங்கள் தான் என்னுடைய ஷேக் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களுடைய பிரத்யேகமான கலீஃபாவாக மாறி இந்த தீனை பரப்புவதற்கு அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவிலே மக்கன் பூர் என்ற இடத்திலே அவர்கள் மரணித்தார்கள். எவ்வளவு பெரிய ஹிஜ்ரி 242 பிறந்தவர்கள் எப்பங்க மரணித்தார்கள்? ஹிஜ்ரி 838 மரணித்தார்கள். ஏறத்தாழ 540 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் யார் யாரை பார்த்திருக்கிறார்கள்? கௌஸ் நாயகத்தை பார்த்து விட்டார்கள், காஜா நாயகத்தை பார்த்து விட்டார்கள், பெரும் பெரும் இறைநேசர்களை அவர்கள் சந்தித்து இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு அப்படிப்பட்ட மரணத்திற்கு பிறகும் அவர்கள் வாழுகின்ற ஒரு வாய்ப்பை, ஹயாத்தை, அதனால் தான் ஜிந்தா ஷா மதார் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஹிஜ்ரி 838 அவர்கள் மரணித்தார்கள் என்று சொன்னால்
அப்படிப்பட்ட ஒரு வரலாறு, பாதுகாக்கப்பட்ட வரலாறு. ஒரு இறைநேசர் கடலுக்கு அருகாமையில் ஒரு இறைநேசர் நின்று கொண்டிருந்தார். ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார். கேட்டார்கள் ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று ஒரு இறைநேசர் ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில், இது மஆலிமு தன்சீல் என்ற கிதாபிலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அன வ இல்யாஸ், நானும் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், லஸ்னா மினல் அஹ்யா, நாங்கள் எல்லாம் உயிரோடு உள்ளவர்கள் என்றும் கிடையாது. லாக்கின் அல்லாஹ் தஆலா, அல்லாஹு தஆலா அதாலி அர்வாஹினா, எங்கள் உயிர்களுக்கு அல்லாஹ் கூவத்தை கொடுத்து விட்டான். எப்படிப்பட்ட கூவத் என்று சொன்னால், நதஜஸ்ஸது பிஹா, அந்த கூவத்தை கொண்டு நாங்கள் வாழ முடியும். வ நஃஅலு பிஹா அஃஆலல் அஹ்யா, உயிரோடு உள்ளவர்கள் எதையெல்லாம் செய்வார்களோ அந்த காரியத்தை எங்களாலும் செய்ய முடியும். அப்படி நாங்கள் இந்த துன்யாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏன் வாழ வேண்டும்? ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஏன் உயிரை கொடுத்தான்? இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அல்லாஹ் கொடுத்தான்? அவர்களே சொல்லுகின்றார்கள், இகாசத்தல் மல்ஹூஃப், எங்கேயாவது கஷ்டத்தில் யாராவது மாட்டிக்கொள்வார்கள், நாங்கள் போய் மனித ரூபத்தில் உதவி செய்வோம். சொல்லுவது ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம், கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். ஒமின் இர்ஷாதில்லால், பாதை தவறி போயிட்டாங்க. எத்தனையோ பேர் அந்த காலத்தில் ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாமை பார்த்திருக்கிறார்கள். என்னங்க இன்னைக்கு கூகுளை வைத்து வழி தேடி போகின்றோம், இன்று வழிகாட்டுதலை கொண்டு வழிகாட்டுகள் போகின்றோம். அன்று யாருங்க வழி காட்டியது? ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம். எத்தனையோ பேர் பாதை தவறி வழிகாட்டி இருக்கிறார்கள், அவர்களை பார்த்தவர்கள் இருக்கின்றார்கள். வதஅலீமில் இல்மல்லதி மையஷாஉல்லா, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த இல்மை நாங்கள் சில பேருக்கு கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த ஒரு வார்த்தை முக்கியமாக சொல்லுகின்றார்கள். ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், வஜஅலனல்லாஹு தஆலா, அல்லாஹ் எங்களை ஆக்கிவிட்டான் முஈனன், உதவி செய்யக்கூடியவர்களாக, லில் குதுபில் மதார், ஜிந்தாஷா மதார் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அல்லதி ஜாலஹுல்லாஹு தஆலா மதாரலில் ஆலம், இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அவர்களை அச்சாணியாக ஆக்கிவிட்டான். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். வஜஅல பகால் ஆலமி பி பரக்கத்திஹி வ உஜூதிஹி, அவர்கள் வாழ்வதை கொண்டு இந்த உலகம் வாழும், அவர்களுக்கு இந்த உலகத்திற்கு அவர்கள் தான் ரஹமத்தை தருவார்கள் என்ற ஒரு செய்தியை ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி மஆலிமு தன்சீல் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஜிந்தாஷா மதார் ரஹமத்துல்லாஹி அலைஹி 500 ஆண்டுகள் கடந்து இந்த துன்யாவில் வாழ்ந்து தீனுடைய சேவைகளை பல லட்சக்கணக்கான மக்களை அவர்கள் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். பல பேருக்கு முரீதுகள் கொடுத்திருக்கிறார்கள், பல பேருக்கு இந்த தௌஹீதுடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஜிந்தாஷா மதார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜமாதுல் ஊலாவிலே அவர்களும் அல்லாஹ்விடத்தில் போயிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நான் இங்கே சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இறைநேசர்கள் அவர்களுடைய பேர்கள் எல்லாம் சொல்வது நமக்கு பாக்கியமாக இருக்கிறது. சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹ், நேரம் கடந்து விட்டது. சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபியுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள், நபியுடைய குடும்பத்தில் வந்தவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? அல்லாமா அப்துல் வஹாப் இவர்கள் அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹ் தந்தை வழியில் போனால் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு இடத்தில் போகின்றது. தாய் வழியில் யாரிடத்தில் போகிறது தெரியுமா? சையதுனா அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மதீனாவுக்கு வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சஹாபியுடைய வீட்டில் தங்கினார்களோ அப்படிப்பட்ட அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹுடைய பாரம்பரியத்தில் தாயுடைய குடும்பம் போகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி சையதுனா அப்துல் வஹாப் ஷிஅரானி ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் கேட்கப்படுது, ரிஃபாயி நாயகத்தை பற்றி நீங்க என்னங்க சொல்றீங்க? சொன்னார்கள் ஒரே ஒரு வார்த்தை, ஹுவல் கௌசுல் அக்பர், அவர்கள் மிகப்பெரிய உதவி செய்யக்கூடியவர்கள். வல் குதுபுல் அஷ்ஹர், இந்த துன்யாவிலே மிக பிரபல்யமான குதுபாக இருக்கின்றார்கள். இஜ்தமாஅத்தில் உம்மத்து அலா இஅ்திகாதிஹிம், அவருடைய கொள்கையின் மீது எல்லாரும் ஒன்றித்து இருக்கின்றார்கள். அவர்கள் உயர்ந்தவர்கள், அவருடைய அகீதா சரியானது, அவர்கள் கொண்ட கொள்கை எல்லாரும் ஏற்றுக்கொண்டது என்ற ஒரு சுப செய்தியை அல்லாமா அப்துல் வஹாப் ஷிஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள். இன்னைக்கு பார்க்கின்றோம், நல்லோர்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் அவருடைய நாவிலிருந்து வந்தது, ஔராதுகள் என்று சொல்வார்கள். அந்த ஔராதுகளை நாம் சொல்லுகின்ற பொழுது அது பரக்கத் ஏற்படும். இன்னைக்கு அந்த ஔராதுகள் கிதாப் ஓதுவதே முடிஞ்சிருச்சு. தலாயிலுல் கைராத் என்ற கிதாப் அல்லாமா அபு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய கிதாப்கள் இன்று ஓதுவது குறைந்து விட்டது. இதுவெல்லாம் பாக்கியமான விஷயங்கள். சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹ் தன் வாழ்நாளில் ஒரு துஆவை என்றும் ஓதுவார்கள். என் வாழ்நாள இந்த துஆவை நான் என்றும் விட்டது கிடையாது. அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகு, இன்னைக்கு பர்ல தொழுகைக்கு பிறகு துஆ ஓத வேண்டுமா என்பதை சர்ச்சையாக இருக்கிறது. ஆனால் அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹ் பர்ல தொழுகைக்கு பிறகு இந்த துஆவை தான் ஓதுவேன், அதுவும் என் வாழ்நாள் முழுக்க ஓதினேன் என்று வரலாற்றில் வருகிறது. என்ன துஆ தெரியுமா?
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முடிந்தவர்கள் அதை மனனம் செய்து கொள்ளுங்கள், ஓதுங்கள். இதிலே பெரிய பரக்காத்துகள் இருக்கிறது, ரகசியங்கள் இருக்கிறது. சில நேரங்களில் இந்த துஆவை ஓதிய பிறகு பெருமானாரை கனவில் பார்த்திருக்கிறார்கள். அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹ் நபியை நினைவில் எதிர்க்க அவருடைய கபரிலிருந்து நபியுடைய கை வெளிப்பட்டது, அவர்கள் கையை முத்தமிட்டார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பாக்கியம் பொருந்தியவர்கள் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் நமக்கு ஒரு துஆவை சொல்லி தருகின்றார்கள். அல்லாஹும்ம லா தூமன்னி மக்கரக வலா துன்சினி திக்ரக வலா தக்ஷிஃப் அன்னி சத்ரக வலா தஜஅல்னி மஅல் கௌமில் ஸாலிமீன் என்ற ஒரு துஆவை வாழ்நாள் முழுக்க பர்ல தொழுகைக்கு பிறகு நான் ஓதினேன் என்ற ஒரு செய்தியை சையதுனா அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், இது போன்று இறைநேசர்கள் நல்லடியார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எல்லாரும் தொழுகின்றார்கள், எல்லாருடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றானா? ஷரியத்துடைய தொழுகை இருக்கிறது, தரீகத்துடைய தொழுகை இருக்கிறது, ரெண்டுக்கும் மத்தியில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், ஷரியத்துடைய தொழுகையிலே உடல் மட்டும் தான் இருக்கும், தரீகத்துடைய தொழுகையிலே உடலோடு சேர்த்து உள்ளமும் இருக்கும். லா ஸலாத இல்லா பி ஹுதூரில் கல்ப், உடல் மட்டும் இருக்கக்கூடிய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது, உள்ளமும் சேர்ந்து தொழுகின்ற தொழுகையை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எனவே நீங்கள் எங்களுடைய கைகளை பிடியுங்கள், நாங்கள் உங்களுக்கு உடலோடு தொழுகையை தாண்டி உள்ளத்துடைய தொழுகையை காட்டுகின்றோம். சையதுனா அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இறைநேசர்கள் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த எல்லா மஷாயிகீன்கள் சொல்லுகின்றார்கள், அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹ் எப்படிங்க இவ்வளவு பெரிய உயர்வை அடைந்தார்கள்? அவர்களை சுல்தானுல் ஆரிஃபீன் என்று சொல்லப்படுகிறது, சய்யிதுல் ஜாஹிதீன் என்று சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட உயர்வை பட்டார்களே, ஏன் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய உயர்வு கிடைத்தது? அவர்கள் காலத்தில் வாழ்ந்த இறைநேசர்கள் சொல்லுகின்றனர், ரெண்டே தன்மை தாங்க. இதை நாம் கொண்டு விட்டால் அல்லாஹ் நம்மை வலியாக ஆக்க தேவையில்லை, மூமினாக ஆக்கினால் போதுமானது. அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ரெண்டு செயலை வாழ்நாள் முழுக்க கடைபிடித்தார்கள். மஷாயிகீன்கள் சொல்லுகின்றார்கள், குல்லுமா ஹஸல லிர்ரிஃபாயி மினல் மகாமாத். அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹ் இவ்வளவு பெரிய உச்சத்திற்கு போனார்களே, இன்னமா ஹுவ மின் கஸ்ரத்தி ஷஃபகத்திஹி அலல் கல்க். படைப்பினங்களை பார்த்து விட்டால் அவர்களுக்கு இரக்கம் வந்துவிடும். ஏழைகள் இல்லாமல் அவர்கள் சாப்பிட்டது கிடையாது. பார்த்தீங்களா, இன்னைக்கு பணக்காரர்களை பார்த்தால் நம்ம ஜால்ரா போட ஆரம்பிச்சிடும். அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹ் பணக்காரர்களை கண்கொண்டு பார்க்க மாட்டார்களாம், அவர்கள் வந்தால் எழுந்து நிற்க மாட்டார்கள். ஏங்க? பணக்காரர்களிடத்தில் பணத்தினுடைய திமிர் இருக்கிறது, நான் அதை பார்க்க விரும்பவில்லை சொல்லிட்டு சொன்னாங்க. அந்நதுரு இலல் அக்னியா. அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி ஒரு வார்த்தை, பணக்காரனை பார்ப்பது யுகஸ்ஸியல் கல்ப, உள்ளத்தை இறுகச் செய்துவிடும். நம்ம மனசு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாது, ஜிக்ரின் பக்கம் திரும்பாது, நன்மையின் பக்கம் திரும்பாது. ஏன்? பணக்காரனிடத்தில் அதிகம் தொடர்பு வைப்பது, அவனை பார்த்து கொண்டே இருப்பது, அவனுடைய பணத்தின் மீது பிரியம் வைப்பது உள்ளத்தை இறுகச் செய்துவிடும். சையதுனா அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒன்று படைப்பினங்களை அதிகம் நேசிப்பது, வதுல்லி நஃப்ஸிஹி தன்னை இழிவாக நினைப்பது, நான் ஒன்னும் கிடையாதுங்க என்று நினைப்பது. இது ரெண்டும் தான் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உச்சத்திற்கு போக வைத்தது. ஆனால் அந்த பணக்காரர்களை பார்த்தால் பிரியப்படாத அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹ் ஆலிம்கள் வந்து விட்டால், ஃபகீஹ்கள் வந்து விட்டால், முஹத்திஸ்கள் வந்து விட்டால், யுஅல்லிமுல் உலமா, உலமாக்களை அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். இன்று உலமாக்களுடைய கண்ணியம் குறைந்து விட்டது, அவருக்கு மதிப்பு கொடுப்பார்கள். சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், பார்த்து கொள்ளுங்கள் இந்த உலமாக்களை, ஹாஉலாயி அர்கானுல் உம்மா, இவர்கள் தான் இந்த உம்மத்துடைய தூண்களாக இருக்கிறார்கள். வகாயிதுஹா, இந்த உம்மத்தை வழிநடத்துகின்றவர்கள், இந்த உம்மத்தினுடைய தலைவர்கள் இவர்கள் தான், இவர்களுக்கு நான் கண்ணியத்தை கொடுப்பேன் என்று இமாம் சையதுனா அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹ் ஆலிம்களை கண்ணியப்படுத்துவார்கள். அவர்கள் வந்தால் எழுந்து நிற்பார்கள் என்ற ஒரு வரலாறு அவர்களுடைய கிதாபுகளில் எழுதப்படுகிறது என்று சொன்னால், அஹ்லே பைத்துகள் சையதுனா அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹ் நபியுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மக்களுக்கு மத்தியில் அவர்கள் சொன்னார்கள், ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க எங்க கிட்ட, நஹனு அஹ்லு பைத்தின், நாங்கள் சாதாரண குடும்பத்திலிருந்து வரவில்லை, பெருமானாருடைய குடும்பமாக இருக்கிறோம், நபியுடைய குடும்பத்தோடு மோதாதீங்க. அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், முஸிம்மத்துன், விஷம் தோய்ந்தவர்கள் நாங்கள், எங்கள் மேல் விஷம் இருக்கிறது. மன் ஷமாஹா மரில, அந்த விஷத்தை யாராவது நுகர்ந்து பார்த்தால், அவன் கெட்ட எண்ணத்தில் நுகர்ந்தால் அவன் நோயாளியாக ஆகிவிடுவான். ஒமன் அல்லாஹா, அதை யாராவது கடித்து விட்டால் மாத்த, அவன் இறந்து போவான். விஷத்தை யாராவது விழுங்கிட்டீங்க மௌத்து வந்துடும். அது போன்ற நாங்கள் விஷமானவர்கள், நாங்கள் பாசத்திற்கு பாசமானவர்கள் தான். எங்களிடத்தில் யாராவது எதிரை கொண்டால் நாங்கள் அவருக்கு எதிரானவர்கள், எங்களை விட எதிரிகள் யாரும் இருக்க முடியாது என்ற ஒரு செய்தியையும் சையதுனா அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எதிர்த்தவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கௌஸ் நாயகம்
மிம்பரிலே நின்று சொல்லுகின்றார்கள் பகதாதிலே, தஹத அலா குல்லி கதமின் தஹத வலியில்லா, யாரெல்லாம் இறைநேசர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு கீழே, அவருடைய முதுகு கீழே என்னுடைய கால், கதமி அலா ரகபத்தி குல்லி வலியில்லா என்று சொல்லுகின்றார்கள். அஹமது கபீர் ரிஃபாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லாரும் நெஞ்சை காட்டினார்கள். அவர்கள் எல்லாம், ஆனால் அஹமது கபீர் ரிஃபாய் ரஹ்மத்துல்லா தன்னுடைய தலையை காட்டினார்கள். சொன்னார்கள், கௌஸ் நாயகமே, என் தலை மேல் உங்களுடைய காலை வையுங்கள் என்று. அந்த அளவுக்கு அவர்கள் கௌஸ் நாயகத்தை மதித்தார்கள், அவர்களை பிரியப்பட்டார்கள் என்ற வரலாறும் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட இறைநேசர்கள் வாழ்ந்த, அவர்கள் மறைந்த காலங்களாக இருக்கிறது. எனவே நமக்கு சிரமங்கள் வருகின்ற பொழுது, நாம் நல்லடியார்களுடைய வாசலுக்கு போகின்ற பொழுது, அவருடைய தர்பாரிலே கைகட்டி நிற்கின்ற பொழுது நமக்கு கஷ்டங்கள் போகும். அல்லாமா இப்னு ஹிப்பான் பெரிய முஹத்திஸ், சஹீ இப்னு ஹிப்பான் ஒரு கிதாப் எழுதிட்டாங்க. முஹத்திஸ்களுக்கு தெரியாத, அவர்களுடைய ஈமான் கிடையாது, அகீதா கிடையாது, அவர்களை விட இந்த பெருமானாருடைய தீனை ஷரியத்தை யாரும் பின்பற்ற முடியாது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு கஷ்டம் வந்தா நான் என்ன பள்ளிவாசல போய், காபால போய் நான் பள்ளிவாசலில் முசல்லா வைத்து அல்லாஹ்வுக்கு முன்னால் கேட்பேனா? இப்னு ஹிப்பான் சொல்லுகின்றார்கள், ஒமா ஹல்லத் பி ஷித்தத்துன் ஃபீ வக்தி மின் மகாமி பி தூஸ், நான் வாழ்ந்த தூஸ் என்ற ஊரிலே எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்து விட்டால் நேரா நான் எங்க தெரியுமா போவேன்? ஃபஸுர்து கப்ர அலி இப்னு மூசா அர்-ரிதா, பெருமானாருடைய பாரம்பரியத்தில் வருகின்ற மூசா அலி ரதா என்று சொல்லுகின்ற அவருடைய தர்பாருக்கு போவேன். வதஅவுதுல்லாஹ, நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பேன். அங்கே நின்று இஸாலத்தஹா, எனக்கு வந்த கஷ்டம் சோதனை போய்விட வேண்டும் என்று துஆ கேட்பேன். இல்லஸ்துஜீபலி, அங்கே கேட்டால் உடனே எனக்கு பதில் கிடைத்து விடும். வஸாலத் அன்னி தில்க ஷித்தா, அந்த கஷ்டம் என்னை விட்டு போய்விடும். வஹாதா ஷைஉன் ஜர்ரப்துஹு மிராரன், நான் பல தடவை இதை செய்து செய்து பார்த்திருக்கிறேன். என் வாழ்க்கையின் அனுபவம், இறைநேசர்களுடைய வாசலில் நின்று என் கஷ்டத்தை நான் போக்கி இருக்கிறேன். அல்லாமா இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாமெல்லாம் எந்த மாத்திரம் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை சுமந்தவர்கள். நமக்கு ஹதீஸ் என்பது ஹேவிலிருந்து இருக்கிறதா என்பதை தெரியாத நாம் எங்கே இது போன்ற விஷயங்களை செய்வது என்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். எனவே பல அவுலியாக்கள், எத்தனை பேருடைய பட்டியல்கள் இந்த மாதத்தில் இருக்கிறது, எல்லாரையும் பற்றி தொட்டு வைப்பதற்கு நேரம் கிடையாது. அதில் ஒருவர் தான் இறைநேசர்களுடைய அந்த வரலாறை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். ஷேக் தாவூத் வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முத்துப்பேட்டையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். சிலர் பனு இஸ்ரா காலத்திலிருந்து இருக்கின்றார்கள். நபியுடைய ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அவர்கள் வலி என்பதை யார் தெரியுமா சொல்லிக் கொடுத்தா? பாதுஷா நாயகம் நாகூர் ஆண்டவர்கள் தான் இங்கே இந்த இறைநேசர் அடங்கி இருக்கிறார்கள். இவர்கள் இந்த நபியுடைய உம்மத் என்ற செய்தியையும் சொல்லி தருகின்றார்கள். உங்க ஷேக் தாவூத் வலியுல்லா இல்ல முன் சென்ற ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி என்றெல்லாம் சொல்லுகின்றவர்கள். பாதுஷா நாயகம் சொல்லுகின்றார்கள், இவர்கள் இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் ஒரு இறைநேசர் என்று போய் பல கபர்களுடைய அவுலியாக்களை பாதுஷா நாயகம் தான் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இவர்கள் இறைநேசர் என்று சொல்லி ஒரு இடத்துக்கு போகின்ற பொழுது, திருச்சியிலே நதர்ஷா அவுலியாவை ஜியாரத் செய்ய போகின்றார்கள். போகின்ற பாதையில் ஒரு இடத்தில் தொழுவதற்காக அங்கே நிற்கின்றார்கள். அங்கே ஒரு ஜியாரத். பாதுஷா நாயகம் சொன்னார்கள், இங்கே அடக்கி இருக்கின்றார்களே இவர்கள் பல குத்துபுகளுடைய தலைவராக இருந்திருக்கின்றார்கள், ஆனால் சாதாரணமாக அவருடைய கபர்கள் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை எல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? இறைநேசர்களுக்குத்தான் இறைநேசர்களை பற்றி தெரியும், நம்மால் அவர்களை புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட வழியாக இருந்த ஷேக் தாவூத் வலியுல்லா ரஹ்மத்துல்லா கராமத்துகளிலே அவருடைய வரலாற்றிலே எழுதுகின்றார்கள், தாயினுடைய வயிற்றில் இருந்தார்கள், அவருடைய ஊருக்குள்ளே கொள்ளைக்காரர்கள் புகுந்து விட்டார்கள். மக்களுடைய காசு பணங்களை அநியாயமாக அழிப்பதற்காக தாயின் வயிற்றில் இருந்தவர்கள் வெளியே வந்து அந்த அநியாயக்காரர்களை அழித்து விட்டு உள்ளே போனார்கள். எவ்வளவு பெரிய வரலாறு! இதுவெல்லாம் அவருடைய முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் வலியுல்லாஹுடைய அந்த கராமத்துகளிலே வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தாலா பிறப்பால் கௌஸ் நாயகத்திற்கு இந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான். வயிற்றிலிருந்து வெளியே வந்து அவர்களும் அவருடைய தாய் ஒரு மரத்துடைய கிளையை பிடிக்க போகின்ற பொழுது அங்கே ஒரு பாம்பு இருந்தது. வயிற்றுக்குள் இருந்த கௌஸ் நாயகம் வெளியே வந்து அந்த பாம்பை வெட்டி விட்டு உள்ளே போனார்கள். வரலாறு சொல்லுகிறது என்று சொன்னால், இறைநேசர்களுக்கு அல்லாஹ் பிறப்பாலே அந்த தன்மையை கொடுத்தான். ஹாஜா பந்தே நவாஸ் கைசுதராஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய சீதேவி அவர்கள் வருவதற்கு முன்னால் தாயிடத்தில் ரகசியமாக பேசினார்கள், தாயே, இன்னும் சில மணி நேரத்தில் நான் பிறந்து விடுவேன், நீங்கள் பஞ்சை விழுங்கிக் கொள்ளுங்கள், பஞ்சை விழுங்கிக் கொள்ளுங்கள். நாம் எப்படி உலகத்திலிருந்து வெளியே வந்தோம், வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா, உங்கள் தாயினுடைய வயிற்றிலிருந்து நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கு எதுவும் தெரியாது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். ஆனால் நம்மை போன்று கிடையாது இறைநேசர்கள். அவர்கள்
ஹாஜா அவர்கள் சொல்லுகின்றார்கள், தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுதே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பிறக்கப் போகின்றேன், நீங்கள் பஞ்சை விழுங்கிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நான் வெளியே வருகின்ற பொழுது என்னுடைய மறைவிடம் மறைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், நான் ஆசைப்படுகிறேன். பார்த்தீங்களா இறை நேசர்களுடைய தன்மை. அவருடைய தாய் அந்த பஞ்சை விழுங்கினார்கள், அது ஆடையாக அவர்களுக்கு மறைத்து கொண்டது. வரலாற்றில் எழுதுகின்றார்கள். ஆதாரபூர்வமான செய்திகளை எல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இறைநேசர்கள் அல்லாஹ்விடத்தில் இவர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் போயிருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது அவர்களை பற்றி பேசுகின்ற ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக செய்தனா இப்ராஹிம் இப்னு அத்ஹம் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்தில் போயிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், உயர்ந்தவர்கள். இப்ராஹிம் அத்ஹம் எல்லாரும் மன்னர் ஆட்சிக்கு ஆசைப்படுவார்கள். ஆனால் மன்னருடைய பதவியை துறந்து இந்த பாதைக்கு தேர்ந்தெடுத்து வந்தவர்கள். இந்த பாதையிலே வந்து அவர்கள் இழந்தது அதிகம், அல்லாஹ்வை பெற்றார்கள் என்ற ஒரு வரலாறு. அவர்களை பார்த்தால் இமாம்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள்? செய்தனா சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹ் இப்ராஹிம் அத்ஹம் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அவருடைய கையை பிடிச்சிருவாங்க. யா இப்ராஹிம் உதுல்லாஹ ஐ யக்பிதனா அல தௌஹீத், நாங்கள் மரணிக்கும் போது ஈமானோடு மரணிக்க வேண்டும். இப்ராஹிம் அத்ஹமே நீங்கள் துஆ செய்யுங்கள். பார்த்தீங்களா? இன்னைக்கு யாராவது நம்ம இந்த ஆசைப்படுறோமா? என்னங்க நான் இதை பெற வேண்டும் அதை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் தௌஹீதின் படி ஈமானின் படி நாம் மரணிக்க வேண்டும் என்று யாராவது ஆசைப்படுகின்றோமா? சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஹதீஸுடைய கிதாப்களில் பெயர் இல்லாமல் எந்த கிதாபும் கிடையாது. அவர்கள் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹுடைய கையை பிடித்து நாங்கள் ஈமானோடு மரணிக்க ஆசைப்படுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், யாராவது ஒருத்தர் வந்து அல்லாஹ் பத்தி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா, இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு மனிதர் வந்து சொல்லுகின்றார், கஸ்ரத்துல் இயால், குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்கிறது, என் மனைவி மக்கள் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அதிகமாக இருக்கின்றார்கள், நீங்கள் ஏதாவது செய்யுங்களே என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்களா, இபஅத் இலைய மின்ஹும், எந்த குடும்பம் கஷ்டப்படுதுன்னு சொல்ற உன் பிள்ளைங்களை யாராவது ஒருத்தரை சொல்லு, மல்லா ரஸகஹு அலல்லாஹ், அல்லாஹ் ரிஸ்குடைய பொறுப்பை எடுக்காத ஒருவன் யாராவது இருந்தால் அவனை என்கிட்ட அனுப்பிவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னங்க அர்த்தம்? என் மேல நம்பிக்கை வைக்கிற அல்லாஹ் அவனுடைய ரிஸ்குடைய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்கின்றான். நஹனு நர்ஸுகுகும் வ இய்யாக்கும், உங்களுக்கும் அவர்களுக்கும் நான் ரிஸ்கை தருகின்றேன், ரிஸ்கை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் குர்ஆனிலே 90 இடங்களில் அல்லாஹ் தஆலா ரிஸ்கை தான் பொறுப்பெடுப்பதாக சொல்லுகின்றான். அந்த ரஸாக்கின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லையே என்ற ஒரு செய்தியை செய்தனா இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், நாம் எல்லாம் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் இந்த மாதத்தில் தான் போயிருக்கின்றார்கள். அவங்களிடத்தில் போய் கேட்டாங்க, எங்களால இரவில் நின்று வணங்க முடியவில்லையே, இரவில நிற்ப ஆசைப்படுகின்றோம், ஆனால் எங்களால் நிற்க முடியவில்லை. மாதத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மரணித்து போய்விட்டது. 10 விஷயங்களை நீங்கள் செய்து விட்டீர்கள், உங்களுடைய உள்ளங்கள் மரணித்து போய்விட்டது. என்னங்க? அரஃப்துமுல்லா, அல்லாஹ் தெரியும் உங்களுக்கு, பலம் துதியூஹு, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படவில்லை. வஅரஃப்துமுர் ரசூல், ரசூலுல்லாஹ்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரியும். வலம் தத்தபியூ சுன்னத்தஹு, வாழ்நாள்ல அவங்களுடைய சுன்னத்தை பின்பற்றவே இல்லையே. வஅரஃப்துமுல் குர்ஆன், குர்ஆன் நமக்கு இறக்கப்பட்ட வேதம் என்று தெரியும். வலம் தஅமலு பிஹி, வாழ்நாள்ல ஒரு ஆயத்தின்படி அமல் செய்யவில்லையே. வாக்கல்தும் நியாமல்லா, அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை தான் நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள், அனுபவிக்கின்றீர்கள். வலம் துஅத்து ஷுக்ரஹா, நாவிலிருந்து அல்லாஹ்வுடைய சுக்ரியான் ஒரு வார்த்தை வரலையேங்க. வாரஃப்துமுல் ஜன்னா, சொர்க்கம் இருக்கும் தெரியும், ஆனா பரத்தலுபுஹா, சொர்க்கத்திற்கு தேவையான விஷயத்தை செய்யவில்லையே. வாரஃப்துமுன் நார், நரகம் இருக்குன்னு தெரியும், தவிந்து கொண்டேயா. வலம் தஹர்பு மின்ஹா, அந்த நரகத்திலிருந்து பாவம் செய்யாமல் நீ ஓடவில்லையே என்றெல்லாம் சொல்லிவிட்டு, வாரஃப்துமுஷ் ஷைத்தான், ஷைத்தான் இருக்கிறான் தெரியும், வலம் துஹாரிபூஹு, அந்த ஷைத்தான் கிட்ட போர் செய்யவில்லையே, அவனிடத்தில் விருப்பமான காரியங்களை செய்து அவர்களோடு நீங்கள் சென்று விடுகின்றீர்களே. வாரஃப்துமுல் மௌத், மௌத் இருக்குன்னு தெரியும், பலம் தஸ்தைதுலஹு, அந்த மௌத்துக்கு தயாரிப்பு செஞ்சியான்னு கேட்டாங்க, தயாரிப்பு செய்யவில்லையே. வதஃபன்துமுல் அம்வாத், எத்தனை மரணித்தவர்களை உங்கள் கையால் தூக்கிட்டு போய் மண்ணில் வச்சிருக்கிறீங்க. வலம் தாதபிரூபிஹா, அதை கொண்டு படிப்பினை பெறவில்லை. கஃபாபில் மௌத்தி வாயிலா, என் சமூகத்திற்கு மரணத்தை விட மிகப்பெரிய உபதேசம் எதுவும் கிடையாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேர் அடக்கியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த மௌத்தை கொண்டு படிப்பினை கிடைக்கவில்லையே என்று சொல்லிவிட்டு, அதனால்தான் உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, உங்களுக்கு வணக்கங்களிலே இன்பம் வரவில்லை என்ற ஒரு செய்தியை அல்லாமா இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். வாழ்நாளில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை செய்து காட்டியிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய தவக்குலின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள், யக்கீனின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அதனால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நெருங்கினார்கள். அப்படிப்பட்ட இறைநேசர்கள் எல்லாம்
மரணித்த அல்லாஹ்விடத்தில் போன ஒரு மாதமாக இந்த ஜமாதுல் ஊலா இருக்கிறது. நேரம் கடந்து விட்டது. சையதுனா மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை உயர்ந்தவர்களாக, உத்தமர்களாக, எல்லா உலியாக்களும் அல்லாஹ்விடத்தில் நேசப்பட்டவர்கள், அன்பை பெற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? மரணிக்கின்ற தருவாயில் அவர்களை தூக்கில் போட போகின்றார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, சையதுனா மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், மா யஹில்லு லக்கும் அன் ததஅவ்வலு அலைய பிமா யுபீஹுஹு. என்னை கொலை செய்வதற்கு உங்களுக்கு எந்த வகையிலும் ஹலால் கிடையாது. சொல்லிவிட்டு என்னை எப்படிங்க நீங்க கொலை செய்கின்றீர்கள்? ஆனா இஅ்திகாதி அல் இஸ்லாம், என்னுடைய கொள்கை இஸ்லாமாக இருக்கிறது. வ மத்ஹபி அஸ்-சுன்னா, என்னுடைய மத்ஹப் சுன்னத்தாக இருக்கிறது. வ தஃதீலுல் அய்மத்தில் அர்பா, 4 இமாம்களையும் 4 சஹாபாக்கள் கலீஃபாக்களையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். வல் குலஃபாய் ராஷிதீன், குலஃபாய் ராஷிதீன்களை ஏற்றுக்கொள்கின்றேன். வ பகியத்துல் அஷரத மின ஸஹாபா, 10 சஹாபாக்கள், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். என்னை போய் நீங்கள் கொலை செய்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் சையதுனா மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படிப்பட்ட இறைநேசர்கள் எல்லாம் நாம் புனிதர்களாக, உத்தமர்களாக நினைக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. எனவே இது போன்ற இறைநேசர்களை பற்றி, அவருடைய வாழ்க்கைகள், அவருடைய முறைகள், எப்படி அவர்கள் சுன்னத்தை கடைபிடித்தார்கள், எப்படி அவருடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைத்து விட்டால் நாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறைகளை கடைபிடிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. குறிப்பாக எல்லாரும் இந்த மாதத்தில் மரணித்தவர்கள் நபியுடைய குடும்பத்தின் பாரம்பரியத்தில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், நபியினுடைய தோழர்களாக இருக்கின்றார்கள். எத்தனையோ பேருடைய வரலாறுகள் நமக்கு தெரிந்திருக்கிறது. பல நக்ஸன்னா அலைஹிம் பிஇல்மின் வமா குன்னா காயிபின், எத்தனையோ வரலாறுகளை நான் சொல்லி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான். அந்த வரலாறுகள் நமக்கு மத்தியில் பேசப்படுகிறது. யாரை பற்றி நமக்கு தெரியவில்லையோ அவர்களுடைய வரலாறுகளும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், ஒமின்ஹும் மல்லம் நக்ஸுஸ் அலைக், சிலருடைய வரலாறை நான் சொல்லவே இல்லை என்று சொல்லுகின்றான். சொன்ன வரலாறுகளே இந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் எத்தனையோ வரலாறுகள் பாதுகாக்கப்படவில்லை, அவருடைய வரலாறுகள் நமக்கு தெரியாம இருக்கிறது. நாம் அது போன்று இந்த வரலாறுகளை கேள்விப்பட்ட பிறகு அவர்கள் வாழ்ந்த முறைகளில் நாம் வாழுகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். குறிப்பாக சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்நாள் முழுக்க அவர்கள் பேணுதலாக, இறைநேசமுடையவர்களாக, குறிப்பாக எல்லா மக்களின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக மௌனத்தை சாதித்தார்கள். ஆனால் அவர்கள் சாதனை செய்தது மிகப்பெரிய சாதனையாக இருந்தது என்பதைத்தான் மரணத்திற்கு பிறகு அவருடைய வரலாறுகள் பேசப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய பண்புகள் அந்த அளவுக்கு இருந்துச்சு. யுவாக்கிலுல் மசாகீன், பெருமானார் ஜாஃபரே தையாருக்கு ஒரு பட்டம் கொடுத்தார்கள், ஹுப்புல் மசாகீன் என்று சொன்னார்கள். இவர் யார் தெரியுமா? மிஸ்கீன்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர், அபுல் மசாகீன், மிஸ்கீன்களுடைய தந்தை என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். ஏன் தெரியுமா? ஜாஃபரே தையார பள்ளிவாசல்ல காணோம், வீட்டுல காணோம் என்று சொன்னால் ஏழைகளுடன் அமர்ந்து இருப்பார்கள் என்ற ஒரு செய்தியை ஹதீஸிலே வருகிறது. அதே போன்று தான் அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏழைகளுடன் சேர்ந்து இருப்பார்கள், அந்த மிஸ்கீன்களுடன் சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். வருகின்ற கஷ்டங்கள் எவ்வளவு பேர் அவர்களை துன்புறுத்தி இருக்கிறார்கள். எஸ் பீரு அதா, அவர்களுடைய எதிரிகளுடைய நோவினைகளை எல்லாம் அவர்கள் பொறுத்து வாழ்ந்தார்கள் என்ற ஒரு வரலாறுகளும் இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா இது போன்ற நல்லடியார்களுடைய பண்புகள், பழக்கங்கள், எல்லாரும் அல்லாஹுடைய நேசர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையையும் உத்தமர்களுடைய நினைவுகளிலே அல்லாஹு தஆலா நமக்கும் எப்படி அவர்கள் வாழ்ந்தார்களோ, குறிப்பாக 2 விஷயத்தை அவர்கள் வெறுத்தார்கள். ஹுப்பு ஷஹவாத், அந்த இச்சைகளுக்கு கட்டுப்படாமல். 2வது ஹுப்பு ஷுப்ஹாத், சந்தேகமான விஷயங்கள், இச்சையான விஷயங்கள். இந்த 2ஐயும் அவர்கள் தவிர்த்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்தரு அஷ்ஷுஹரத்தைன், 2 பிரபல்யங்களை நீங்கள் வெறுத்து வாழுங்கள். 2 ஷுஹரத்துகள் இருக்கிறது, அதை நீங்கள் வெறுத்து வாழுங்கள். அது பதவியாக இருக்கட்டும், அது காசு பணங்களாக இருக்கட்டும், அதையெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வாழுங்கள். நீங்கள் இறைநேசர்களாக வாழுவீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா இந்த பேசப்பட்ட இறைநேசர்களுடைய பரக்காத்துகளை கொண்டு, அந்த நினைவுகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு அந்த நல்லடியார் வாழ்க்கையின் பொருட்டால் நல்ல வாழ்க்கைகளையும், குறிப்பாக நாம் பெற்ற இன்பம் அடுத்த சமூகம் பெறுவதற்கு காரணம் துன்யாவுடைய சாதாரண இச்சைகளிலே அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சியாளர்களை வீழ்த்துகின்ற அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்திருந்தான். அவர்கள் ஆட்சி பீடத்தில் இல்லை, ஆனால் அவர்களை எதிர்த்தவர்கள் அழிந்து போனான். சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹ் காபாக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். செய்தி கிடைக்கிறது, மன்னர் உங்களை கைது செய்ய வந்து கொண்டிருக்கிறார். தோ வருகின்றார் இந்த நாட்டின் மன்னர், உங்களை பிடிச்சிட்டு போறதுக்கு வருகின்றார், உங்களை தூக்கில் போட வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் வைத்திருந்த ஆயுதம் என்ன தெரியுமா? துவா என்ற ஒரு ஆயுதம். காபாவை பார்த்து அல்லாஹ்விடத்தில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் அந்த மன்னர் காபாவில் காலை வைத்து விட்டால் சுஃபியானே சௌரி காபாவில் காலை வைக்க மாட்டார்.
இதற்கு பிறகு உன் வீட்டில் சுஃபியான சாருடைய கால் படாது என்று சொன்னார்கள். செய்தி கிடைக்கிறது, வருவழியிலே மன்னர் மரணித்து போய்விட்டார். எந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான், அல்லாஹ்விடத்தில் பேசுகின்ற ஆற்றல், அல்லாஹ்வோடு தொடர்பு வைக்கக்கூடிய ஆற்றல். நாம் மனிதர்களோடு பேசுகின்றோம், மக்களோடு பேசுகின்றோம், கருவிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இரவுகள் கடந்து விட்டது, நாம் போன்ல இதை பார்த்து கொண்டிருந்தேன், அதை பார்த்து கொண்டிருந்து நாம் கருவிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாம் பேசப்பட்ட இறைநேசர்கள் எல்லாம் அல்லாஹ்வோடு பேசினார்கள். கருவிகளை அவர்கள் நம்பவில்லை. எனவே அல்லாஹு தாலா மாற்றத்தை தந்தான். அவருடைய சொற்களிலே சொன்னதெல்லாம் நடந்தது. அப்படிப்பட்ட உள்ளங்களை ஆட்சி செய்கின்ற இறைநேசர்கள் தான் நமக்கு இந்த காலத்தின் தேவையாக இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா பேசப்பட்ட எல்லா இறைநேசர்கள், நாம் பார்த்தவர்கள் பார்க்காதவர்கள் எல்லாருடைய முகப்பத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்ம அல்லாஹ்வாசிகளுக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தருவானாக. அதை கொண்டு அல்லாஹு தாலா நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பு தருவானாக, அக்கீதாக்களுக்கு பாதுகாப்பு தருவானாக. இது போன்று பேசப்படுகின்ற இறைநேசர்களுடைய வாழ்க்கைகளை நாம் கேட்க கேட்க நம்முடைய வீட்டிலே அல்லாஹு தாலா பரிசுத்த தன்மை ஏற்படும். இப்படி இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் இவருடைய மனைவிமார்கள் எந்த அளவுக்கு உத்தமர்களாக இருந்திருப்பார்கள், சத்தியவான்களாக இருந்திருப்பார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வின் மீது அச்சத்தோடு வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.